வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆளே இல்லாமல் இயங்கக்கூடிய இந்த மினி டிராக்டரு, செல்ஃப் ப்ரொபல்டு பூம் ஸ்ப்ரேயரு, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இது வயலில் எப்படி இதை பயன்படுத்தி நம்ம விவசாயிகள் பயனடையலாம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பிரில்லியன்ட் ஜோக்கர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் சார். உங்களோட பேர், உங்க கம்பெனி பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. சார், நான் அனிருதன்ட்டு. நான் புல்வர்க் மொபிலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரா வேலை செய்றேன் சார். இது நம்ம வாமனாங்கிற வண்டி சார். இது நம்ம தோட்டத்துக்கெல்லாம் ரொம்ப மேல கீழே இருக்கிற பிரதேசத்துலலாம் ரொம்ப சுலபமா மெனுவர் ஆகிற ஒரு வண்டி சார் இது. ஓகேங்க. சரி, இப்போ இந்த வண்டி எத்தனை ஹெச்பிங்க? இது 20 ஹெச்பி வண்டி சார். இதுக்கு பேட்டரி லைஃப்ங்கிறது 7-8 வருஷம் கேரண்டி சார். 7 வருஷம் கேரண்டி சார். சரி, ஓகேங்க. இப்போ இதை நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கே வீடியோ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதை தானாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எப்படிங்க, அது என்னது சார்? ஸோ அது நம்ம ஆப் பேஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் சார். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க இந்த இடத்தோட மேப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். மேப்பை எடுத்து ஆப்பில் ஃபீட் பண்ணிட்டு என்னென்ன இடத்துல என்னென்ன வேலை செய்யணுங்கிற டீடைல்ஸ் அதுக்குள்ள ஃபீட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த வண்டி அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நின்றுடும் சார். அதுதான் நாங்கள் ஆப் பேஸ்ட் கண்ட்ரோல், ACU அப்படின்னு சொல்லுவோம் சார் எங்கள் கம்பெனியில். சரிங்க. இப்போ இதில் நார்மல் டிராக்டர் பண்ற வேலையை இந்த மிஷின்ல ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாங்கிறீங்களா? ஆமா சார், பண்ணலாம். இது சப் கேட்டகரி அப்படின்னா வாமனாங்கிற வண்டி சப் கேட்டகரி ஸ்மால் டிராக்டர்ஸ்ங்கிற கேட்டகரியில வருது சார். ஸோ அந்த ஸ்மால் டிராக்டர் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இது பண்ணும் சார். சரிங்க. இதுல அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன மாட்டலாங்க? இதுல நீங்க ட்ரெய்லர் யூஸ் பண்ணலாம் சார். அந்த ட்ரெய்லர் உங்களுக்கு 1 டன் இழுக்கிற அளவுக்கு சக்தி வரும் சார் இந்த வண்டியில. அது தவிர இங்க இருக்கிற ஆர்கிட் ஸ்ப்ரேயர் பாக்குறீங்களா சார், இது ஒரு அட்டாச்மெண்ட் சார் இந்த வண்டிக்கு. சரிங்க. இதை வச்சு என்ன பண்ணலாங்க சார்? இதோட என்ன யூஸ்னா, உங்களுக்கு லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் செடி இருந்து எல்லாத்துக்கும் நீங்க தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு இந்த உரம் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல் சார் இது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, யூரியா அது தண்ணியில கலக்கிற ஒரு இது உரம் சார். அதை நீங்க தண்ணியில கலந்துட்டு இந்த 600 லிட்டர் டேங்க்ல நீங்க ரொப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் சார் நீங்க. சரிங்க. இப்போ நான் செடி பாத்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த இருக்கு அப்படின்னா, எல்லா இடத்தையும் இப்போ நான் மருந்து அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி அடிப்பேன். இதுல அது மாதிரி பண்ண முடியுங்களா? பண்ண முடியும் சார். நீங்க இது ஃபுல்லி ரிமோட் கண்ட்ரோல் பேஸ்டு இல்ல ஆப்ல கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி நீங்க ஒரு இடத்துல நின்று தூரத்துல உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும்னா அது கூட பண்ண முடியும் சார். ஜஸ்ட் உங்களுக்கு மேப்பை ஆப்புக்குள்ள ஃபீட் பண்ணிட்டு அந்த டீடைல்ஸை நீங்க எங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணுங்கிற டீடைல்ஸை ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வண்டி செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துக்கு நின்றுடும் சார். சரிங்க. இப்போ வண்டி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல் யாராவது நடுவில் வராங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகுங்களா? அது இப்போ அதுவும் நம்ம ACU AI டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இந்த வண்டியில கேமரா வரும் சார். அதுல இமேஜ் டிடெக்ஷன் அப்படின்னா ஹியூமன் டிடெக்ஷனுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வண்டி நடுவுல இல்லைன்னா இந்த வண்டியே ஆஃப் ட்ராக் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அடிச்சு நின்றுடும் சார் வண்டி. அப்புறம் நாங்க ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துட்டு வண்டியை மூவ் பண்ணிட்டு திருப்பி ஆட்டோமேட்டிக்கா அது என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோ அதை ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் சார். அதுல ஸ்ப்ரே பண்றோம் இன்னொன்று என்னன்னா, நமக்கு டெய்லர் மாட்டி நம்ம ஒரு இடத்துல லோட் கொண்டு போறோம். இதை தவிர்த்து வேற என்ன யூஸ் பர்பஸ் ஏதாவது இருக்குங்களா? இது இன்னொரு யூஸ் என்னன்னா சார், இந்த வண்டி தனியா வண்டியை பத்தி சொல்ல போனா இது படியெல்லாம் கூட ஏறும் சார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேக்டரிக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் லோட் பண்ணணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போகணும் அப்படிங்கிற இது இம்ப்ளிமெண்டேஷன் கூட இதுல உண்டு சார். சோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேல நீங்க கேரியேஜ் பாக்குறீங்கல்ல, அந்த கேரியேஜ்ல உங்களுக்கு 500 kg அளவுக்கு லோட தூக்க முடியும் சார். ஃபேக்டரியில உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஹை நிறைய வெயிட் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கேப்பபிலிட்டி சர்வ் பண்ணும் சார் இந்த வண்டி. சரி, ஓகேங்க. இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க அப்படிங்கறது காட்டுறீங்களா? ஷூர் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணுவோம் சார். இதை ஃபர்ஸ்ட் பேசிக் ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணுவோம். ரிமோட் ஆபரேஷன் சிம்பிள் சார். இது ஃபார்வர்ட், ரிவர்ஸ், ரைட், லெஃப்ட். ஓகேங்களா சார்? இந்த ஸ்விட்ச் எங்களுக்கு ஆர்கிட் ஸ்ப்ரேயருக்கு இப்போ மேப் ஆயிருக்கு. இந்த ஸ்விட்ச் இது இல்லைன்னா வெறும் ட்ரெய்லர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வண்டி மூவ் ஆகும், ட்ரெய்லர் பின்னாடியே வந்துடும் சார்.
செகண்ட் வந்து முன்னால டிரா வயர்னு ஒண்ணு வரும் சார். அந்த வயரை நீங்க இழுத்துட்டே போனீங்கன்னா வண்டி உங்க பின்னாடியே வரும் சார். அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கு சார் இதுல. எந்த இடத்துல வச்சிருப்பீங்க அதை? இந்த இடத்துல வரும் சார் அது வண்டி. அந்த மெக்கானிசம் இங்க ஒரு த்ரெட் வரும். அந்த த்ரெட்டை இழுத்துட்டே போனீங்கன்னா உங்க பின்னாலேயே வரும் சார் வண்டி. நம்ம எந்த லைன்ல போறோமோ அந்த லைன்ல நீங்க டர்ன் பண்ணீங்கன்னா வண்டி உங்க பக்கம் திரும்பும். நீங்க லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் வரும். நீங்க அப்படியே நின்னீங்கன்னா வண்டி உங்க பக்கத்துல வந்து நின்னுரும் சார். சரி, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல்ல பார்த்தோம். ஆப் பேஸ்ல எப்படி பண்ணுவீங்க? ஆப்ல வந்து சோ போன்ல ஆப்வியஸ்லி உங்ககிட்ட ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து நீங்க வந்து என்ன வண்டியும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டியும் ஆப் கண்ட்ரோல், வேற வண்டிங்கெல்லாம் கூட எங்களுக்கு ஆப் கண்ட்ரோல் தான் சார். சோ ஓகேவா, எந்த வண்டியும் செலக்ட் பண்ணிட்டு என்ன எக்யூப்மெண்ட் லோட் பண்ணிருக்கீங்க பின்னாடி அப்படின்னு நீங்க செட் பண்ணிடணும். உங்க மேப் லோட் ஆயிடும் ஆப்புக்குள்ள. மேப்பை லோட் பண்ணிட்டு நீங்க என்ன இடத்துல என்ன வேலை செய்யணுங்கிறத வந்து வே பாயிண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து நீங்க எங்க எண்டு கொடுக்குறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து நின்னுரும் சார் வண்டி. சரி, ஓகேங்க. அது டெமோ தான் இருக்குங்களா உங்ககிட்ட பார்க்க முடியுமா? இப்போதைக்கு ஆப் கண்ட்ரோல் டெமோ இல்ல சார். நாங்க வந்து இப்போ ரிமோட்ல மட்டும் டெமோ கொடுக்கலாம். வித் ஆர்கிட் ஸ்ப்ரேயிங் மெக்கானிசம் மட்டும் டெமோ கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் சார். சரிங்க. இந்த ஸ்ப்ரேயர் வந்து எவ்வளவு கெபாசிட்டிங்க? இது வந்து 600 லிட்டர் கெபாசிட்டி உள்ள டேங்க் சார். 600 லிட்டர் சார். சரி, ஓகேங்க. இப்போ ஒரு தடவை நீங்க வந்து ஆன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு வந்து ஸ்ப்ரே ஆகும், எவ்வளவு லிட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன் இருக்கு? இது வந்து நீங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ப்ரே பண்றீங்களோ அந்த 600 லிட்டர்ஸ் காலி ஆகிற வரைக்கும் நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம் சார். அதுல உங்களுக்கு தடுங்களே இருக்காது சார். நீங்க வந்து இப்போ ஒரு இடத்துல ஸ்ப்ரே பண்றீங்க நிற்கும், அப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துல ஸ்ப்ரே பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளோ ரேட்டுங்கிறது வந்து ஃபிக்ஸா இருக்கும் சார். அதை மாற்ற முடியாது. 600 லிட்டர்ஸ் காலி ஆகிற வரைக்கும் நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம் சார். சரிங்க. இது ரேட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? இந்த வண்டி ரேட்டா சார்? வண்டி ரேட் வந்து இப்போதைக்கு 5.49 lakhs அப்படின்னா 5,49,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். நீங்க எக்யூப்மெண்ட்ஸ் என்ன மாதிரி தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து வண்டியோட பிரைஸ் ஜாஸ்தி ஆகும் சார். வண்டியோட பிரைஸ் ஃபிக்ஸ் தான். எக்யூப்மெண்ட்டுக்கு நீங்க வந்து செப்பரேட்டா பே பண்ண வேண்டியிருக்கும் சார். சரி, ஓகேங்க. இது வந்து எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணுங்க? இது வந்து 3 phase சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கு சார் இந்த வண்டியில. நீங்க 3 phaseல சார்ஜ் 5 மணி நேரம் போட்டா 4 மணி நேரம் போட்டா உங்களுக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வரைக்கும் வண்டியை யூஸ் பண்ணலாம் சார். கண்டினியூஸா வித்தவுட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணலாம் சார். சரி, ஓகேங்க. இதோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குங்க? ஏன்னா இது மெக்கானிசமே புதுசா இருக்கு. ஸோ சர்வீஸ் எப்படி இருக்குங்க? நீங்க வந்து டீசல்ல பார்த்தா மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து சர்வீஸ் இருக்கும். அப்படின்னா நீங்க இன்ஜின் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், ஆயில் டாப் அப் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி வண்டிங்களெல்லாம் இதுல வந்து ஃபுல்லி எலக்ட்ரிக் பேஸ்டா இருக்கவே உங்களுக்கு வந்து இன்ஜினே கிடையாது இந்த வண்டியில. டைரக்ட் பவர்ட் ஃப்ரம் மோட்டர்ஸ் சார். இது நீங்க வந்து இன்ஜின் மெயின்டெனன்ஸ் பண்ண வேணாம், ஆயில் செக்அப் பண்ண வேணாம், அந்த மாதிரி சர்வீசபிலிட்டிங்கிற ஒரு கான்செப்டே வராது சார் இந்த வண்டிங்களெல்லாம். உங்களுக்கு வந்து டைம் டு டைம் நீங்க வந்து வண்டியை நல்லா யூஸ் பண்ணி சார்ஜ் வச்சிருந்தீங்கன்னா வந்து 100% லைஃப் கேரண்டி சார் இந்த வண்டிங்கள. எலக்ட்ரிக்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தடுங்களே வராது சார். சர்வீசபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மி சார். சரிங்க. இதோட ஸ்பேர்ஸ்லாம் வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்குங்களா? கண்டிப்பா கிடைக்கும் சார். பேட்டரிக்கு வந்து ஸ்பேருங்கிறது தேவையே இல்லை சார். பேட்டரிக்கு 8 வருஷங்கிற கேரண்டி நாங்க கொடுக்குறோம். 8 வருஷம் கண்டிப்பா ஓடிடும் சார் இது பேட்டரி. அது தவிர வந்து பார்ட்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வீல்ஸ் இல்லைன்னா வந்து மோட்டர்ஸ் மட்டும்தான். மோட்டர்ஸ் கூட நான் கேரண்டி கொடுத்துருவேன். வீல்ஸ் மட்டும் தான் தேயும் உங்களுக்கு. அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அது கூட உங்களுக்கு சுலபமா கிடைச்சிருங்கிறதுனால இதுல வந்து பார்ட்ஸ்ங்கிற வந்து தடுங்களே இருக்காது சார். ஈஸியா கிடைச்சிரும் எல்லாமே. இப்போ நார்மலா டீசல் இன்ஜின்ஸ்ல வந்து நம்ம ஆயில் ஃபில் பண்ணுவோம். இதுல அது மாதிரி ஏதாவது இருக்குங்க? இதுல எதுவுமே கிடையாது சார். ஆயில்ங்கிற கான்செப்டே வராது இதுல. அன்லெஸ் நீங்க வந்து இதுல ஹைட்ராலிக்ங்கிற ஒரு கான்செப்ட் வர வரைக்கும் உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் கிடையாது. ஹைட்ராலிக் யூஸ் பண்ணாலும் அதே ஆயில் தான் சர்க்குலேட் ஆகி உங்க டேங்குக்குள்ள வந்துட்டு இருக்கும். அது கூட ஆயில் டாப் அப் தேவையில்லை சார். சரி, ஓகேங்க. இப்போ வந்து ஃபுல்லி எலக்ட்ரிக் பேஸ்ல இருக்கும் பொழுது நம்ம ஃபார்மிங் பேஸ்ல யூஸ் பண்றோம்னா நிறைய எலிகள் தொல்லை இருக்கும். எலிகள் ஒயர் கடிச்சிச்சு அப்படின்னா இது ஃபுல்லா சென்சார் பேஸ்டா எப்படிங்க? இது வந்து ஒரு பக்கம் சென்சார் பேஸ், இன்னொன்னு வந்து டைரக்ட் வயர் பை வயர் கண்ட்ரோல் சார். இது எலிகள் கரெக்ட் சார். நீங்க சொன்ன மாதிரி எலிகள் தொல்லை இருக்கும். அதுக்காக தான் நாங்க ஃபுல் எலக்ட்ரானிக் கம்பார்ட்மெண்ட்டா சீல் பண்ணி வச்சிருப்போம் சார். இந்த மாதிரி எலிகள் அப்புறம் இந்த மாதிரி தொல்லை கொடுக்குற பிராணிகள் எல்லாம் உள்ள வர முடியாத ஒரு சிஸ்டமா உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் சார். ஸோ எங்க இடமே இருக்காது, எலிகள்லாம் உள்ள பூரவே முடியாது சார். சரி, ஓகேங்க. இப்போ இந்த மிஷின் மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இந்த மிஷின்லயே நம்ம வந்து ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா? பண்ணலாம் சார். இந்த ஒரு வண்டி மட்டும் தான் இப்போதைக்கு ஆப்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். மத்த எல்லா வண்டியுமே வந்து ஆட்டோனமஸ் ஆப் பேஸ் கண்ட்ரோல் உண்டு சார். உண்டுங்களா? சரிங்க. இது வந்து எவ்வளவு கெபாசிட்டிங்க? இப்போ வந்து இதை வச்சு உழவு ஓட்ட முடியுங்களா? ஓட்ட முடியும் சார். இது வந்து நம்ம டீசல் டிராக்டர் என்னெல்லாம் வண்டி வேலை செய்யுமோ அது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு டிராக்டர் சார். இது ஜஸ்ட் என்னதுன்னா எலக்ட்ரிக்குங்கிற ஒரு புது கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இந்த எலக்ட்ரிக் டிராக்டரை நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம் சார் மார்க்கெட்டுக்குள்ள. சரி, ஓகேங்க.
இது வந்து எவ்வளவு கெப்பாசிட்டிங்க? இது வந்து இப்போதைக்கு இருக்கிற வண்டி 35 ஹார்ஸ் பவர் சார். நாங்க ஃபியூச்சர்ல வந்து 50-60 ஹார்ஸ் பவர் வரைக்கும் கொண்டு போக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வண்டி வந்து ஃபுல்லி பேட்டரி பேஸ்ல இருக்கனால பேட்டரி எங்க வச்சிருக்கீங்க சார்? ஸோ பேட்டரி வந்து ஆப்வியஸ்லி சாசிக்குள்ள தான் வரும் சார். ஃபார் சேஃப்டி பர்பஸஸ் அண்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் பர்பஸஸ் சாசிக்குள்ள தான் வைக்கணும். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் குள்ள தான் வந்து பேட்டரிங்கிறது வரும். இது வந்து நம்ம சார்ஜிங் சாக்கெட். இது 3 ஃபேஸ் 2 ஃபேஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். நான் சொன்ன மாதிரி இது 4 மணி நேரம் சார்ஜ் போட்டா 8ல இருந்து 9 மணி நேரம் வரைக்கும் ஃபுல்லா ஓடிடும் சார். சரிங்க, இப்போ இது ஜெனரேட்டர் வச்சும் சார்ஜ் பண்ண முடியுங்களா? ஜெனரேட்டர் வச்சு சார்ஜ் பண்ணலாம் சார். அன்லெஸ் அது வந்து ஏசியா இருக்கணும் சார் சப்ளை. அது ஏசியா இருந்தா சார்ஜ் பண்ணலாம் சார். சரி, ஓகேங்க. நம்ம முன்னாடி வந்து பேட்டரி சார்ஜ்டு மினி டிராக்டர் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இங்கே ஸ்ப்ரேயர் மாதிரி வச்சிருக்கீங்க. இந்த மிஷினோட பேர் என்ன? இந்த மிஷினோட பர்பஸ் என்ன சார்? ஸோ இது வந்து இந்த வண்டி பேரு வாரியர்ன்ட்டு சார். இது வந்து எலக்ட்ரிக் செல்ஃப் ப்ரொபைல் பூம் ஸ்ப்ரேயர் சார். ஸோ பூம் ஸ்ப்ரேயர்னா என்னதுன்னா, உங்களுக்கு வந்து தோட்டத்துக்குள்ள செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே அடிக்கணும் அது ஒரே டைம்ல அப்படின்னா இந்த வண்டி மூலியமா அது பண்ண முடியும் சார். இதுக்கு வந்து 14 மீட்டர் பூம் எக்ஸ்டெண்ட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கு சார். அப்படின்னா நீ இது ரெண்டு பாக்குறீங்களா சார்? இது ரெண்டு வந்து 14 மீட்டர் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா சார்? இப்போ நீங்க பாக்குற மாதிரி இதோட ஹைட் குறைஞ்சிட்டு இருக்கு சார். இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கு இந்த வண்டியில. சோ இது என்னதுன்னா, இப்போ வந்து இந்த வண்டியை ஆல்ரெடி வித்திருக்கோம் நாங்க. வித்தபடி அந்த கஸ்டமர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஹைட் சேஞ்ச் அவ்வளவு முக்கியம் இல்ல, எங்களுக்கு வந்து விட்த் சேஞ்ச் அப்படின்னா ட்ராக் சேஞ்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுங்க நீங்க அப்படின்னாங்க. சோ அப்கமிங் ப்ரொடக்ஷன் அப்படின்னா அப்கமிங் வெஹிக்கிள்ஸ்ல இதே வாரியர்ல நாங்க வந்து ட்ராக் விட்த் அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜி கொடுக்க போறோம் சார். அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து 8 inches to 9 inches ட்ராக் விட்த் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரம் மினிமம் டு மேக்ஸிமம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார் வண்டியில. அது மாதிரி சார் இது. அப்புறம் வந்து இதுல வந்து டேங்க் கெப்பாசிட்டி வந்து 600 லிட்டர் சார். அப்படின்னா 600 லிட்டர்ஸ் அளவுக்கு நீங்க தண்ணி இல்ல வந்து உரம் கலந்த மென்யூரை வந்து இல்லைன்னா வந்து நீங்க பெஸ்டிசைடா கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார் இந்த வண்டியில. சரிங்க, இப்போ வந்து இந்த பிளான்ட் இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு இடைவெளிகளை நம்ம வந்து பிளான்ட் வச்சிருக்கோங்க? அதெல்லாம் அது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒன்றும் தடங்கள் இல்லை சார். உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து 1 மணி நேரத்துக்கு 5ல இருந்து 6 ஏக்கர் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் சார் இந்த வண்டியில. நீங்க அந்த வண்டியில சொன்ன மாதிரியே இதுல வந்து 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 9 மணி நேரம் வரைக்கும் இந்த வண்டியை கண்டினியூஸா வித்தவுட் பிரேக் யூஸ் பண்ணலாம் சார். சரிங்க, இது வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பண்ணலாம் சார். எங்க வண்டிகளை எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு மேப்ல கண்ட்ரோல் பண்ணலாம், ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு உள்ள இருக்கிற ஜாய்ஸ்டிக் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஜாய்ஸ்டிக் மூலியமா கண்ட்ரோல் ஆகுது சார். முன்னாடி வர வண்டியில நாங்க ஸ்டியரிங் ஆப்ஷனே கொடுத்துடலாம்னு இருக்கோம் சார். ஸோ அப்படி ஸ்டியரிங் ஆப்ஷன் கொடுக்கவே உங்களுக்கு வந்து 4 வீல், தட் இஸ் ஆல் வீல் டிரைவ்னு சொல்லுவாங்கல்ல சார், ஆல் வீல் ஸ்டியர், அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இந்த வண்டியில வந்துடும் சார் அடுத்த வெர்ஷன்ஸ்ல. சரிங்க, இப்போ இந்த மிஷின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டா இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் மேடான பகுதிகளில் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த grip கிடைக்குங்களா? கண்டிப்பா கிடைக்கும் சார். இந்த வண்டி வந்து அந்த மாதிரி மேல கீழே இருக்கிற பிரதேசத்துல வந்து போகணும், டிராவல் ஆகணுங்கிறதுக்காக தான் டிசைன் ஆயிருக்கிறதே சார். அதுல வந்து ஒரு தொந்தரவும் வராது உங்களுக்கு. வந்து அந்த மாதிரி பிரதேசத்துல எல்லாம் வந்து வண்டி சிக்காது சார். சரி, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம இந்த மிஷின் சொல்லியிருந்தீங்கல்ல, முன்னாடி வந்து மினி டிராக்டர் பார்த்துருந்தோம், அதே மாதிரி இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோங்களா? ஆமாங்க சார். ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த சின்ன வண்டிக்கு மினி டிராக்டருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் சப்சிடிங்கிற ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்க பக்கத்துல முடிஞ்சுதான் உங்க பக்கம் வரும் சார். சரி, ஓகேங்க. இந்த சப்சிடின்னு சொன்னீங்கல்ல, ஃபார்மர்ஸ் எப்படி வந்து அவைல் பண்ணிக்கலாம், அதை பத்தி சார்? ஃபார்மர்ஸ் அவைல் பண்ணணுங்கிற நெசசிட்டியே இல்லை. நாங்களே சப்சிடிக்கு அப்ளை பண்ணி பிரைஸை கம்மி பண்ணி உங்ககிட்ட ஃபார்மர்ஸுக்கு வித்துருவோம் சார். அதை பத்தி ஃபார்மர்ஸ் வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து உள்கூடிய வரவே வேணாம் சார், நாங்களே முடிச்சு கொடுத்துருவோம் சார். சரிங்க, இப்போ பிரைஸ் மட்டும் சொல்றீங்களா? கண்டிப்பா சார். ஸோ அந்த மினி டிராக்டர் ரேஞ்ச் பாத்தீங்கல்ல, அது வந்து 5.5 லட்சத்துல இருந்து ஆரம்பம் சார். இந்த வண்டி வாரியர் வந்து 19,50,000 ரூபாயிலேருந்து ஆரம்பம் சார். சரிங்க, அந்த அட்டாச்மெண்ட் நம்ம பார்த்துருந்தோம், ஸ்ப்ரேயர் ஒன்று பார்த்துருந்தோம், அது வந்து என்ன ரேட் வருதுங்க? அந்த ஸ்ப்ரேயர் வந்து இப்போ 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் டிபெண்டிங் ஆன் அந்த டேங்க் கெப்பாசிட்டி சார். நீங்க கம்மி டேங்க் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மி பிரைஸ் வரும், பெரிய டேங்க்னா உங்களுக்கு பெரிய பிரைஸ் சார். இப்போ வந்து ஸ்ப்ரேயர்னா நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். கரெக்ட் சார். இல்லைன்னா ஒரு பக்கம் வேண்டாம் அப்படின்னா அந்த பக்கம் விட்டுருவோம். கரெக்ட் சார். ஸோ இது வந்து நம்ம ஒரு மிஷின்ல இருந்து கொண்டு போறதுனால இதுல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குங்க சார். உங்களுக்கு இதுல பாக்குற மாதிரி 3 செக்மெண்ட் இருக்கு. ஒன்னு ரைட்டு, ஒன்னு மிடில், இன்னொன்னு லெஃப்ட் சார். ஓகே. ஸோ நீங்க வந்து வெறும் ரைட் சைடு இருக்கிற கிராப்ஸுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும்னா அந்த பூமை மட்டும் நீங்க திறந்து விட்டுட்டு இதை மூடியே வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த பக்கம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் சார். இங்க வால்வ் இருக்கும் உங்களுக்கு, அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஸ்ப்ரேயர் நின்று போயிடும் சார். அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட்டுக்கு பண்ணணும்னா அதையே லெஃப்ட் சைடு வந்து நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு ஒருத்தர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் சார்.
ஸ்ப்ரே கண்ட்ரோல் அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோலுங்கிறது வந்து எவ்ரி வால்வ்ல இங்க இருக்கும் சார். நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தண்ணி எவ்வளவு உரம் வந்து ஒவ்வொரு செடிக்கும் வேணுமோ அந்த ஸ்பீடை வந்து நீங்க இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சார். சரிங்க, இது நம்ம கீழே வந்து செட் பண்ற மாதிரி இருக்குங்களா? கீழே வந்த உடனே அப்படின்னா நீங்க ஹைட் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அங்க ஜாய்ஸ்டிக்ல இருந்து பண்ண முடியாது. ஜாய்ஸ்டிக்ல இருந்து பண்ண முடியாது சார். மேல இருக்கு இதுதான் ஜாய்ஸ்டிக்குங்களா? ஆமா சார், இதுதான் ஜாய்ஸ்டிக். இது நம்ம எந்த பக்கம் மூவ் பண்றோமோ அந்த பக்கம் போகும். அந்த பக்கம் மூவ் பண்ணும். இப்போ ஆக்சிலரேட்டர் எங்க இருக்கு சார்? சாரி, ஆக்சிலரேட்டர் இந்த ஜாய்ஸ்டிக்கே தான் சார் ஆக்சிலரேட்டர். உங்களுக்கு நீங்க ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா வண்டி ஃப்ரண்ட்ல போகும். உங்களுக்கு ரிவர்ஸ்னா இங்க ஒரு மெஷின் இருக்கு சார், இந்த பட்டன் இருக்கு. இத போடிங்கன்னா நீங்க ரிவர்ஸ்ல போகும். ரிவர்ஸ்ல போகுங்களா? ஆமா சார். சரி, ஓகேங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஹைட் ஏத்துறது இறக்குறது எப்படி இருக்கு சார்? ஸோ ஹைட் இங்க இருக்கு சார், உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே. பூம் வந்து பின்னாடி தள்ளுறதுக்கு இல்ல உள்ள ஏத்திக்கிறதுக்கு வந்து பூமுக்கு இங்க இருக்கு சார். லெஃப்ட் பூம், ரைட் பூம். இன்னொன்னு வந்து வண்டி கீழே அப்படின்னா லெஃப்ட் பக்கம் மட்டும் கீழே இறங்கணும்னா லெஃப்ட் பக்கம் இறக்கிக்கலாம். ரைட் பக்கத்துக்கு ரைட் பக்கம் பட்டன் சார். சும்மா ஜஸ்ட் பிரஸ் பண்றீங்களா? ஷூர் சார். ஒரு ஆல்னா லெஃப்ட் சைடுல இருந்து தூக்கும், கீழே இறங்குது சார். லெஃப்ட் சைடு இறங்கி ஃபுல் ஹைட்ல இருக்கவே கீழே இறங்குது சார். ஓகே ஓகே, இப்போ ஃபுல் மினிமம் போயிடுச்சு சார் இது. ஓகே, இப்போ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணனும்னா இந்த கிரீன் பட்டன் அழுத்தணும், திருப்பி மேலே போகும் சார். ஓகே. இப்போ டர்னிங்லாம் எப்படி திரும்புவீங்க? லெஃப்ட் ரைட் டர்னிங்லாம் ஃபுல்லாவே ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்டு சார். நீங்க இதுலயே பண்ணிக்கலாங்களா? ஜாய்ஸ்டிக்லயே தான் சார் அது கண்ட்ரோல். ஓகே, ஃபுல்லாவே ஜாய்ஸ்டிக்ல நீங்க லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் வண்டி லெஃப்ட்டுக்கு திரும்பும், ரைட் பக்கம் திரும்பினா ரைட் பக்கம் சார். சரி, ஓகேங்க. அந்த ஆர்ம்ஸ் மட்டும் ஓபன் பண்ணி காட்டுங்க. ஷூர் சார். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆர்மை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ரைட் சைடுல ஓபன் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. ரைட் சைடு, லெஃப்ட் சைடுக்கு இப்போ இந்த லெஃப்ட் சைடு சார். இது மாதிரி சார். ஆமா வந்து மேலே கீழே கூட பண்ணலாம். அது வந்து இப்படி சார். இப்போ மேலே வருது, எவ்வளோ ஹைட் வேணுமோ எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. இப்போ கீழே இறங்குது சார். சொல்லுங்க சார். நம்ம சார்ஜ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ யூனிட் வந்து நமக்கு செலவாகும் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா? ஸோ ஃபுல் சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து அப்படின்னா 0 to 100 போகிறதுக்கு வந்து உங்களுக்கு 30லேருந்து 40 யூனிட் வரைக்கும் செலவாகும் சார். ஒன்ஸ் சார்ஜ் பண்ணுவோம். ஒன்ஸ் சார்ஜ் நம்ம 8 hours யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், 8 hours நம்ம எவ்வளோ ஏக்கர்ஸ் வந்து கவர் பண்ண முடியும்? அது உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 6 ஏக்கர்னு கணக்கு போட்டால் உங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு 50 ஏக்கர் வரைக்கும் உங்களுக்கு அப்படின்னா ஆன் பேப்பர் உங்களுக்கு 50 ஏக்கர் வரைக்கும் பண்ண முடியும் சார். சரி, ஓகேங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரை காண்டாக்ட் பண்ணுறது, எங்கே போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு? சார் நாங்கள் வந்து ஃபுல்லி பெங்களூர் பேஸ் சார். எங்கள் டிசைன் எல்லாம் மேனுஃபேக்சரிங் அசம்பிளி எல்லாமே பெங்களூரில் தான். எங்கள் ஃபேக்ட்ரி இருக்கிறது நிலமங்கலால நியர் குடிகள் பைபாஸு. அங்கே வந்து என் அட்ரஸை ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒன்று யூடியூப்பில் கொடுத்துட்றேன் சார். அது தவிர எங்கள் ஆஃபீஸ் வந்து மகாலட்சுமி லேஅவுட், ராஜாஜி நகர், பெங்களூரில் இருக்குது சார். ஏதாவது குவரின்னா நீங்கள் வந்து அங்கே வரலாம், இல்லை வந்து என் நம்பர் என் கார்டெல்லாம் ஷேர் பண்ணுறேன் சார். அதுக்கு நீ காண்டாக்ட் பண்ணலாம் சார். சரி, ஓகேங்க. இப்போ நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குங்களா இந்த மிஷின்? கண்டிப்பாக சார். உங்களுக்கு டெமோ வேணும்னா நாங்கள் வந்து எங்கே வேணால் அரேஞ்ச் பண்ணலாம் சார். ஜஸ்ட் வந்து நீங்கள் அட்ரஸ்ஸு எங்கே இருக்கீங்க, என்ன வண்டியில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் டெமோக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் சார். சரி, ஓகேங்க. உங்கள் டைம் ஒதுக்கி நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார்.